வணக்கம், வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாலட் தான் பண்ண போறோம். இது வந்து நீங்க ஒரு ஃபுல் மீலாவே சாப்பிடலாம். டயட்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இது ஃபுல் மீலாவே சாப்பிடலாம். இப்போ என்னென்ன பார்க்க போறோங்கிறத சொல்லிடுறேன். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, ராஜ்மா வந்து நல்லா ஒரு கப் எடுத்துட்டு நைட்டே ஊற வச்சு காலையில உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். பாருங்க, ஸோ வெந்த ராஜ்மா ரெடியா இருக்கு. இது கூட வந்து இன்னைக்கு நான் என்ன மிக்ஸ் பண்றேங்கிறத சொல்றேன். வெள்ளரிக்காய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கேரட் ஒன்று துருவி வச்சிருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகா தான் போடுறோம். ஒரே ஒரு பச்சை மிளகா நல்ல பொடியா சாப் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் சேர்க்க போறோம் நாம. இது கூட நீங்க வந்து என்னென்ன உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு கூட சேர்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். நான் பண்ணும்போது கண்டிப்பா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணிடலாம். ஊற வச்சு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜ்மாவோ இல்லை கொண்டக்கடலையோ என்ன பச்சை பயிர் கூட சாப்பிடலாம். ஸோ அது ஊற வச்சு வச்சிருந்தீங்கன்னா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன காய்கறி போட முடியுமோ நீங்க நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃபுல் மீல் ஆயிடும். டயட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சௌகரியமா இருக்கும். ஸோ இதை போட்டுடலாம். கேரட்டு, வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூடவே வெங்காயம், தக்காளி. ஏற்கனவே நம்ம வந்து ராஜ்மா வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். பட் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் சேருது இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பெருங்காயம் போட்டாச்சு வேகும் போதே, அதனால அவசியம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் சீரகப்பொடி, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படியே சாப்பிடணும்னாலும் நீங்க வந்து இந்த சாலட்டை சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பட் எங்க வீட்டில் வந்து சாலட் பண்ணணும், நாங்கள் தயிர் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்க அப்படி கூட சாப்பிடலாம். ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். அவ்வளோதான், அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, அவ்வளோதான். இன்னைக்கு வந்து ராஜ்மா போட்ட சாலட், அதாவது ராஜ்மா இல்லை வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட்லாம் போட்டு ஒரு சாலட் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாரும் பண்ணி சாப்பிட்றதான். நான் இன்னைக்கு தயிர் விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா தயிர் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக லெமன் புரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் புரிஞ்சிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.